தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களும் அரசியலும். அதாவது மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் ஒரு கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இரண்டாவது கட்டம் வர 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தற்போது அங்கே மம்தா பானர்ஜி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீடியாவுடைய இடது பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதவாறு உட்கார்ந்துருக்குது. அந்த பொண்ணு பேர் இஷா ராய். அவங்க அவர்களுடைய கணவர் பாஜகவினுடைய தீவிரமான ஒரு தொண்டர். மேற்கு வங்கத்தில் குடும்பமே பாஜகவினுடைய தீவிரமான ஒரு தொண்டர்கள் குடும்பம். இந்த பெண்ணுடைய கணவர் பெயர் சுக்தேவ் பிஸ்வாஸ். இவர் கடந்த 2024 ஏப்ரல் 26, அதாவது கடந்த 2 ஆண்டுகள், சரியா 2 ஆண்டுகள், ஏப்ரல் 26 நேற்று தான், சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நேற்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். அவருடைய 2வது நினைவு தினம் நேற்று. மம்தா பானர்ஜி ஆட்சியில் காவல்துறை உதவியோட பல இடங்களில் பாஜகவினர் தாக்கப்பட்டாங்க. பல பாஜக நிர்வாகிகளுடைய மனைவிகள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் கணவர்கள் முன்னாடியே. இது கடந்த 2024 எம்பி எலெக்ஷன் டைமில் இது மாதிரி சம்பவங்கள் ஏகதேசமாக அங்கே நடந்துச்சு மேற்கு வங்கத்தில். இதனால தான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கேயே இருக்கிறாரு. 2 லட்சம் மத்திய மற்றும் மாநில காவல்துறையினரவங்க பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடக்குது. இந்த காலமான பிஸ்வாஸுடைய மனைவி கோழைத்தனமாக ஓடி போகலை. அவங்க இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு கூட அவங்க சொந்தமாக அவங்களே தன்னுடைய கணவர் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டு செத்து போயிட்டாருங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னுமே தன்னுடைய கணவருடைய சித்தாந்தத்துக்காக கொடிகளை தயார் பண்ணுறது, கொடிகளை கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறது. சைக்கிளில் போகிறாங்க, வீடு வீடாக போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, மோடிஜி ஆட்சி மேற்கு வங்கத்தில் வரணும், இந்த காட்டு ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லி பிரசாரம் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு பெண்ணையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அவங்க பேர் கலிதா மாஜி. படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவங்க வீடு வீடாக போய் வீட்டு வேலை செய்கிறவங்க. நம்ம நடுத்தர குடும்பத்திலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வேலைக்காரி போட்டிருப்பாங்க. அவங்க காலையில் வருவாங்க, ஒரு மணி நேரம் அங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டை கூட்டி வச்சுட்டு இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு போவாங்க. இது மாதிரி வீடு வீடாக போய் வேலை செய்கிறவங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் நிற்கிற பாஜகனுடைய வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? தொகுதியில் இவங்களுக்கு பயங்கரமான செல்வாக்கு. ஏற்கனவே கடந்த 2021 தேர்தலில் இவங்க ஏற்கனவே நின்றுக்கிறாங்க. 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில். இந்த முறை நிச்சயமாக இவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு தொகுதி முழுக்க போகிற இடங்கள்ல எல்லாம் பொதுமக்கள் பயங்கரமான ஒரு வரவேற்பு தந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், அந்த வீடியோ காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அறிமுகமானவங்க. மேற்கு வங்கத்தில் அவங்களுடைய தொகுதியில் எல்லா வீடுகளுக்கும் நல்ல அறிமுகமானவங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இது போல் பெண்கள் அரசியலில் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஒரு நம்பிக்கை தர ஒரே ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னு கேட்டால் பழங்குடியினர் இதை சேர்ந்த ஒரு பெண்ணை திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்கள இந்திய குடியரசுத் தலைவராகவே உட்கார வச்சிருக்கு. அதே போல் தான் இன்னொரு தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளராக ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு அந்த கிராம மக்கள் கொடுக்குற வரவேற்பு பாருங்கள். மம்தா பானர்ஜியை எதிர்த்து யார் களத்தில் நின்னாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மேற்கு வங்க மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறது தான் இப்போது அங்கே இருக்கிற இயல்பான சூழ்நிலை. இப்போது கூட டாண்டன் அப்படிங்கிற தொகுதியில் அஜித் ஜனா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர், பாஜகனுடைய வேட்பாளர் ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறப்ப திரிணாமுல் காங்கிரஸுடைய குண்டர்கள் தாக்கினதில், அந்த ஊர்வலத்துக்கு பின்பகுதியில் போய் தாக்கினதில் சுமார் 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னுமே வன்முறை சம்பவங்கள் அங்கங்கே போன தடவை அளவுக்கு இல்லைனாலும் கூட அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்த தடவை மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியை தூக்கி எறியணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க மேற்கு வங்க மக்கள். இப்போ இந்த 2 பெண்களுடைய விஷயத்தை நம்ம எதுக்கு சொன்னோம்னா, ஒரு பெண் நம்ம காமிச்ச வீடியோவில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க இஷா ராய், அதாவது சைக்கிள்லேயே போய் தன்னுடைய கணவர் உயிரை விட்டால் அந்த பாஜக கட்சிக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு இதனால தன்னுடைய கணவர் உயிர் மட்டுமில்ல, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு பெண் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக கலிதா ஜியா. அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்க பெரிய சொத்து சோகம் எதுவும் இல்லை,
சொந்தமாக அவங்களுக்கு வந்து வீடு கூட கிடையாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு வேட்பாளர் வந்து வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே? மேற்கு வங்கத்தில். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய தற்போதைய அரசியல் எப்படி இருக்குங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பொண்ணு ஓட்டு போகிறதுக்கு ஓட்டு சாவடிக்கு போகிறாங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆனவுடனே அந்த பெண் வந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி, இந்த பூத்தில் போட முடியாட்டி இன்னொரு பூத்தில் போடலான்ட்டு அங்கே போனேன், அங்கேயும் வந்து ஓட்டு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்களுடைய ஓட்டை வந்து போட விடாமல் சதி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. ஒரு பெண் புதுசாக ஆரம்பிச்சுக்கிற அந்த கட்சி, அதாவது அந்த நடிகருடைய கட்சி வந்து ஆட்சிக்கு வரலன்னா என் குழந்தைகளுக்கெல்லாம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை செஞ்சுக்கேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழக பெண்கள் அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லி நம்மளாம் நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இங்கே இருக்கிற திராவிட கருத்தியலாளர்கள்லாம் மேடைக்கு மேடை பேசுகிறாங்கல்ல, ஐயகோ தமிழா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க வளர்த்த திராவிடம் பெண்களை எப்படி உருவாக்கியிருக்குன்னு சொன்னால், திரைப்படத்தில் இருக்கிற கதாநாயகனை வந்து நிஜத்திலே அவன் சண்டை ஓட்டு 50 பேர்த்து அடிக்கிறான்னு சொன்னால் நம்புற மாதிரி தான் இவங்களுடைய அறிவு முதிர்ச்சி இருக்குது. ஆனால் படிப்பறிவே இல்லைன்னு சொல்லி திமுககாரங்க திமுக சார்ந்தவர்களில் விமர்சிக்கிறாங்கல்ல. பீகார்காரன், மேற்கு வங்கத்துக்காரங்கள பானிபூரி வாயன், பீடா வாயன், அவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, படிப்பறிவே கிடையாது. ஆனால் அவங்க வந்து அங்கே இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கிறாங்கிறது நீங்களே வந்து ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த 2 பெண்களுடைய காணொலிக்கும் அது தொடர்பான விஷயங்களை உங்ககிட்ட சொன்னேன். இந்த வேறுபாடுக்கு காரணமாக நான் பார்க்குறது என்னட்டா, மேற்கு வங்கம், பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல எல்லாம் இன்னும் வந்து இறைபக்தி இருக்குது. இங்கேயும் இருந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொல்லி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சொல்லி கொடுக்கறது இல்லை. அதை கேட்டு படித்து வளர்ந்த தலைமுறைகள் நல்லா இருந்துச்சு அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கூட. இன்றைக்கி இன்னுமே வந்து அங்கே வந்து ராமர், லட்சுமணர், சீத்தை அப்படின்னு சொல்லி ராமாயணம், மகாபாரதம் அதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க வட மாநிலங்களில். அதனால் அவங்களுக்கு வந்து தெய்வ பக்தியோட கட்டுப்பாடும் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்குது. நம்மளுடைய படிப்பறிவு எப்படின்னு கேட்டால், பாடநூல் கழகத்தினுடைய தலைவரை யார் இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? திண்டுக்கல் லியோனிக்கிறார். அப்புறம் அந்த பாடத்திட்டத்தை படித்து வளர்கிற மாணவர்களுடைய தரம் எப்படி இருக்கும்? ஒரு இஸ்லாமிய வந்து தன்னுடைய குழந்தை வந்து நடக்க ஆரம்பித்தோடனே அந்த குழந்தைய பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். ஒரு கிறிஸ்தவன் வந்து தன்னுடைய குழந்தை நடக்க ஆரம்பித்தோடனே அந்த குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். ஆனால் ஒரு ஹிந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹிந்து தன்னுடைய குழந்தை நடக்க ஆரம்பிச்சோன்னா எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? சினிமா தேட்டரை கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அந்த குழந்தை எப்படி வளரும்டா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். ஆனால் வட மாநிலங்களில் அந்த குழந்தைய உடனடியாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் வட மாநில பெண்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்குது, நம்ம மாநில பெண்களுடைய இளைஞர்களுடைய நிலைமை இப்படி இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.